வணக்கம். தவம் பண்ணுனா என்னங்க நன்மை, என்ன நடக்கும்? வள்ளுவர்கிட்ட போய் ஒரு மாணவர் கேட்குறார், எனக்கு வேலை கிடைக்குமா, நல்லா படிக்கலாமா, மதிப்பெண் வருமா? எண்ணுக்குத்தான் இங்கே மதிப்பு இல்லையா? ஆகவே இதெல்லாம் நடக்குமா கேட்கிறார் மாணவர். வள்ளுவர் சொல்றார், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். தவம் செய்க தவம் செய்க என்று வள்ளுவர் சொல்லுகிறார். தவம் செய்வதால் என்ன நடக்கும்னா, வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால், நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த வகையில் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அதே வகையில் உங்களுக்கு கிடைக்கும். சர் சி வி ராமனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு பகுதி. சர் சி வி ராமன் உங்களுக்கு தெரியும், மிக பெரும் விஞ்ஞானி, இந்திய விஞ்ஞானி, நோபல் பரிசு பெற்ற இந்திய விஞ்ஞானி. அடுத்த வருடம் நான் நோபல் பரிசு பெறுவேன் என்று சொல்லி அந்த நோபல் பரிசை பெறுவதற்கான பயணச்சீட்டை கப்பல், அந்த காலகட்டத்திலே கப்பல் அது வழியாக வெளிநாடு போவதற்கு வசதி இருந்தது. எனவே கப்பலில் அதற்கான பயணச்சீட்டை முன்பதிவு செய்து விட்டாராம் சர் சி வி ராமன் அவர்கள். அடுத்த வருடம் நோபல் பரிசு எனக்குத்தான். ஏன்? அவர் செஞ்சது தவம் இல்லையே, அவர் செஞ்சது ஆய்வகங்களில் பரிசோதனையாச்சே, அதுவெல்லாம் தான் தவத்தினுடைய ஒரு வகை. சர் சி வி ராமன் அவர்கள் செய்தது ஒரு வகையான தவம். அப்படி தவம் செய்வதால் சர் சி வி ராமன் முன்கூட்டியே அறிந்து கொண்டார், என்ன, எனக்கு நோபல் பரிசு கட்டாயம் அடுத்த வருடம் கிடைக்கும். அப்போ வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால், நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு, எப்போ வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு, எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். எனவே ஈண்டு முயலப்படும். முயல்க, முயற்சி செய்க. சில நேரம் கிடைக்காமையும் போயிடும். பாரதி தன்னுடைய உறுதிமொழியிலே சொல்லுகிறார், மகாகவி பாரதி, தமிழில் ஒன்றுதான் ஆயுத எழுத்து, ஆனால் மகாகவி பாரதியினுடைய ஒவ்வொரு எழுத்தும் ஆயுத எழுத்து என்பார் மதுக்கூர் கண்ணன் என்கிற கவிஞர். அப்படிப்பட்ட மகாகவி பாரதி சொல்லுகிறான், என்றவரை தொழில் புரிந்து இவ்வுலக பெருமைகள் பெற முயல்வேன், முடியாவிடில் விதிவசம் என்று மகிழ்ச்சியோடு இருப்பேன். அப்போ முயற்சி செய்யுங்கள், முடியாமல் கூட போயிடலாம், அது குறித்து கவலைப்பட வேண்டாம். அது எப்படிங்க முடியும்? கவலைப்படாமல் இருக்க முடியுமா? கஷ்டமாக இருக்காது? அந்த முயற்சியே உங்களுடைய கவலையை மறக்கடிக்கும். ஈண்டு முயலப்படும். நீங்கள் தவம் செய்ய முயலுங்கள். செய்தவம், செய்தவம் அப்படிங்கிறது வினைத்தொகை. அது என்னங்க வினைத்தொகை? 3 காலத்திலும் பொருந்துகிற ஒரு சொல், அதுதான் வினைத்தொகை. செய்தவம், செய்தாய், செய்கிறாய், செய்வாய், 3 காலத்திலும் நீங்க செய்யணும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்திலையும். அப்படி செய்தால் என்ன நடக்கும்? வேண்டிய வேண்டியாங்கு, என்ன வேணுமோ அது எந்த வகையில் வேணுங்கிறீங்களோ அது எய்தலால், கிடைப்பதால், அடைவதால், செய்தவம் ஈண்டு இங்கு முயலப்படும். முயல்க, ட்ரை பண்ணுங்க. அதைத்தான் வள்ளுவர் சொல்றார். ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. அப்படி முயற்சி செய்கிற பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நிறைய பேர் வேண்டிய வேண்டியாங்கு அடைந்திருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய விஞ்ஞானி சர் சி வி ராமன் அவர்கள் ஒரு உதாரணம். அதே மாதிரி கவியரசர் கண்ணதாசன், அவர் திரைப்பட பாடல் எழுதுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். அப்போ முதல் படத்தில் ஒரு பாட்டு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ ஒரு
பெரிய தயாரிப்பாளர், என்னங்க புது ஆளை எழுத சொல்கிறீங்க? யார்? கண்ணதாசனை வச்சுக்கிட்டு சொல்கிறார், புது ஆளை எழுத சொல்கிறீங்க, நம்ம உடுமலை நாராயண கவி அவங்கள கூப்பிடுங்க, என்னங்க இவரையெல்லாம் வச்சு எழுத சொல்கிறீங்க, சரியாக வராதுங்கன்னார். உடனே கவியரசர் கண்ணதாசன் அந்த சூழலில் அந்த நிமிடத்தில் ஒரு சபதம் போட்டார், உடுமலை நாராயண கவி மாதிரி 1000 கவிஞர்களை நான் உருவாக்குவேன் அப்படின்னார். முதல் பாட்டு எழுதும் போதே அப்படி சபதம் போட்டார். உருவாக்கி இருக்கிறாரா இல்லையா? தமிழகத்து கவிஞர்களுடைய வரலாற்றில் பாரதி, பாரதிதாசன், பிறகு யார் என்று கேட்டால் கவியரசர் கண்ணதாசனைத்தான் சொல்லுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஆற்றல் அவருக்கு இருந்ததற்கு காரணம் தவம், கடுமையான முயற்சி. அதை முயன்றார். அதனால தான் வள்ளுவர் சொல்றார், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் நீங்கள் அடைவீர்கள். எய்துவீர்கள்னா அடைவீர்கள். செய்தவம் ஈண்டு முயலப்படும். முயலுங்கள். அப்படி முயல்கிற பொழுது உங்களுக்குள்ளேயே ஏற்படுகிற ஆற்றல், உங்களுக்குள்ளேயே பல ஜன்னல்கள் திறந்து கொள்ளும், பல கதவுகள் திறக்கும். அதாவது உங்களுக்குள்ளே 1000 புதிய எண்ணங்கள் உண்டாகும். அது உடம்பிலே, நீங்கள் உளவியல் நிபுணர்களை கேட்டு பாருங்கள், என்டார்ஃபின் என்கிற ஒரு பொருளை உடம்புக்குள்ளே உற்பத்தி செய்கிற ஆற்றல் நல்ல எண்ண ஓட்டத்திற்கு உண்டு. பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. நல்ல நேர்மறை எண்ண ஓட்டங்கள், அதிர்வுகள், வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். ஆகவேதான் இந்த இளைய தலைமுறை அப்படிப்பட்ட ஒரு இலக்கை வைத்திருக்க வேண்டும். மருத்துவராக வேண்டும், பொறியியல் நிபுணராக வேண்டும் என்பது மட்டுமல்ல லட்சியம். எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. ஓவியம், கலை, இலக்கியம், இசை, இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. மதிப்பிற்குரிய இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த உலகமே வியந்து பாராட்டுகிறது. அவர் ஒன்றும் மருத்துவர் இல்லை, அவர் ஒன்றும் விஞ்ஞானி இல்லை, ஆனால் இசைத்துறையிலே அவர் உச்சம் தொட்டிருக்கிறார். எனவே நீங்கள் முயலுங்கள். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரலோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.